தாவேக்காவிலிருந்து புகழேந்தி சார் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். இப்போ நீங்கள் ஜெகதீஸ்வரன் சார் சொல்றதான் கேட்டிருப்பீங்க. சட்ட போராட்டம் உச்சநீதிமன்றம் சொல்லியே கேட்காதவர்கள் நீங்கள் போய் சொன்னால் கேட்டுருவாங்களா? அவங்ககிட்ட உங்ககிட்ட என்ன பேச்சுவார்த்தை? ஏன் முதல்ல அப்படி ஒரு பரிசீலனை இருக்கு? விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாருன்னு கேட்குறாரு. நேரில் போய் பேசினா இப்படி தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. குட் ஈவினிங் டு நியூஸ் தமிழ் 24/7. அதாவது சமீபத்தில் பெங்களூர் வருவதை, முதலமைச்சர் செல்வதை பற்றி ஆனரபிள் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் கருத்து சொல்லியிருந்தார். அவர்தான் முடிவு செய்வார், முதல்வர் முடிவு செய்து போவதா இல்லையா அவர்தான் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சென்சேஷனல் இஷ்யூ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஆகவே அவர் சொன்னது மிக சரியான ஒன்று. அதை முதல்வர் முடிவு செய்ய வேண்டும், போவதா இல்லையா, சுமூகமாக பேசலாமா வேண்டாமா, இல்லை கோர்ட்டை அணுகலாமா இல்லையா என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னுடைய அனுபவபூர்வமாக சில கருத்துக்களை இங்கே மிஸ்டர் ஜெகதீஸ்வரன் சொன்னது போல நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கர்நாடகா எப்பயுமே அடம் பிடிக்கிறது உண்டு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அது எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்துடும். பல தடவை முன்னாள் முதல்வர் அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம ஒன்றா சேர்றதில்ல, அவங்க ஒன்றா சேர்றாங்கன்னு. ஒன்றா சேர்ந்து சென்ட்ரலுக்கு போவாங்க, பிரைம் மினிஸ்டரை பார்ப்பாங்க, அங்கே போய் மனு கொடுப்பாங்க, தண்ணீரை விட முடியாதுன்னு போராடுவாங்க. உங்களோட நாலேஜ் கொண்டு வரேன் ஒரே ஒரு இன்சிடென்ட்டு, இதனுடைய அனுபவங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு ஏன் நீங்கள் போய் பேசக்கூடாது, பேசாமலே இருக்கீங்களே, ஏன் நீங்கள் போய் பேசி சுமூகமாக ஒரு தீர்வு காணக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ராஜேஷ் நெறியாளர் சொன்ன மாதிரி ஒரு உத்தரவை போடுது, ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துங்கள் போங்கன்னு. அம்மா மதித்து வந்தார்கள். அன்றைய தினம் இருந்த சட்ட அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவராஜ் பாட்டேல், சுரேஷ்குமார், நான் 3 பேர் தான் கர்நாடகா ஏர்போர்ட்டில் அம்மாவை ரிசீவ் பண்ணோம். ரொம்ப பக்கமாகவே லீலா பேலஸில் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. உள்ளே வந்து உட்காந்தாங்க, உட்காந்து கூட இருந்தோம். உள்ளே போனாங்க. உள்ளே போன உடனே அந்த சிஎம் மினிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. 2 வார்த்தை தான் கேட்டாங்க. அஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் ஐம் ஹியர், ஆர் யூ ப்ரிப்பேர் டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட், யூ டெல் மீ அப்படின்னாங்க. அவ்வளோதான். தண்ணி திறந்து விட முடியுமா இல்லையா சொல்லுங்கள், சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்க வந்திருக்கேன். அவங்க இல்லைம்மா தண்ணி வந்து சஃபிஷியண்டாக இல்லை, கொடுக்குற அளவுக்கு இல்லை, அதனால் இப்போ கொடுக்க முடியாது, அப்புறமா மழை பெஞ்ச உடனேனாங்க. ஏன்னா நீங்கள் பேசுறது போதும், கொடுக்க முடியாதுன்ட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் போக சொல்லிச்சு, வந்து கேட்க சொல்லிச்சு, கேட்டேன், நீங்கள் கொடுக்கல, நான் பேசிக்கிறேன்ட்டு கீழே வந்து உடனே மைக் கொடுங்கன்னாங்க. அடித்து மோதிட்டு அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த இல்லா பேலஸில் ஒரு மைக்கை கொண்டு வந்து கொடுத்த உடனே அங்கேயே இந்த காவேரிக்கு தமிழ்நாட்டிற்கு என்னென்ன இழப்பு ஏற்பட்டதுன்றதெல்லாம் அவங்க விளக்கி சொல்லி வந்த காட்சிகளை பார்த்தோம். இன்னொரு முறை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெரி இம்பார்ட்டன்ட், எனது அரசே போனாலும் பரவாயில்லை, எனது முதலமைச்சர் பதவியே போனாலும் பரவாயில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்திற்கு தரமாட்டேன். இதை சொன்னது முன்னாள் முதலமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா. ஓஹோ, காவேரி நதிநீர் ஆணையம் போட்டு 205 டிஎம்சி இப்போ கொடுக்கணும்னு வரையறுத்து இவ்வளவும் செஞ்ச பின்னாடி தண்ணியை வச்சு கொடுக்க மாட்டேன், அரசு போனால் பரவாயில்ல, முதலமைச்சர் போனால் பரவாயில்லைங்களான்னு சொல்லிட்டு கண்டெம்ட்டை மூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த வழக்கு வந்தது. அந்த வழக்கு வந்த பின்னால் பரூச்சா அன்றைய தினம் நீதியரசர் டெல்லியில் அமர்ந்திருந்தார். மிக தெளிவாக அவர் சொன்னார், அவர் நீங்கள் வந்து இது மாதிரி கோர்ட்டை அவமதிக்கிறது, நடுவர் மன்றத்தை அவமதிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பொழுது அந்த பேச்சு அடிப்பட்டது, எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, சின்னம் போயிடும், காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் போய்விடும். அந்த அளவிற்கு போன பின்னால் எஸ்.எம். கிருஷ்ணா அன்கண்டிஷனல் அபாலஜிஸ் கேட்டார் ராஜேஷ். ஓபன் சுப்ரீம் கோர்ட்ல கேட்டு தப்பாச்சின்னு ஒத்துக்கிட்டு தண்ணீரை திறந்து விட்டாரு. இது ஒரு பக்கம். அந்த வரலாறுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நேரடியாக வந்திருக்கின்றார். ஆனால் இந்த முதலமைச்சர் வர வேண்டும் என்று எங்களது முதலமைச்சர் முடிவெடுப்பார். ஆனால் ஒரு நல்ல அடிப்படையில் சுமூகமாக அது முடியும். ஏன்னா காங்கிரஸ் இணக்கமான ஒரு கவர்மெண்டாக தாவேக்கா இருக்கிறது. இப்போ ஒரு ஒண்ணு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அங்க இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுது, தண்ணி விடாத. இங்க இருக்க காங்கிரஸ் என்ன பண்ணுது, என்னோட நண்பர் உட்கார்ந்துருக்காரு, தண்ணி விடணும். இங்க இருக்க பிஜேபி என்ன பண்ணுது, தண்ணியை வந்து விடணும். அங்க இருக்க பிஜேபி என்ன பண்ணுது, தண்ணியை விடக்கூடாது. இடதுசாரிகளும் அதே நிலைமைதான். ஆகவே அந்தந்த மாநிலத்திற்காக அந்த உரிமைகளை அவர்கள் கேட்டு போராடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதை பொறுத்தவரை அது ஒரு நல்லதொரு முடிவை முதலமைச்சர் எடுப்பார், கவலை வேண்டாம். ஆகவே எந்த பிரச்சனையும் இந்த மாநிலத்திற்கு இல்லாமல்
பார்த்துக் கொள்கின்ற ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது.